கண்டாரா பள்ளத்தாக்கில் ஆரியந்த் என்ற அரசன் இருந்தான். அவன் இரத்த வம்சத்தின் வழியாக அரியணை ஏறவில்லை. மாறாக அவனுக்கு முன்னாண்ட மன்னன் இறக்கும் தருவாயில் வைத்த ஒரு சவாலின் மூலம் அரசனானான். நிலங்களை மட்டும் இணைக்காதே, உடைந்த உள்ளங்களையும் இணைக்கும் பாலம் ஒன்றை கட்டு. அவனது நாடு மர்மப்பள்ளம் என அழைக்கப்படும் ஒரு பெரிய பிளவால் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது. கிழக்கு பகுதி செழிப்பாக இருந்தது, மேற்கு பகுதி வறுமையிலும் நோயிலும் தவித்தது. தலைமுறை தலைமுறையாக பல அரசர்கள் இந்த பள்ளத்தை கடக்க பாலம் கட்ட முயன்றனர். கல்பாலங்கள் இடிந்தன, மரப்பாலங்கள் தீயில் சாம்பலாயின, கயிற்று பாலங்கள் அருந்தன. ஆரியந்த் தனது முதல் ஆட்சி நாளில் பள்ளத்தின் விளிம்பில் நின்றான். எதிர்முனையில் மேற்கு மக்கள் கையசைத்து உதவி கேட்டனர். மருந்து வேண்டும், உணவு வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அவனது அமைச்சர்கள் சொன்னார்கள், மன்னா, அதிக தொழிலாளர்களை அமர்த்துங்கள், வலிமையான பொருட்களை பயன்படுத்துங்கள், தங்கத்தை செலவு செய்யுங்கள். ஆனால் ஆரியந்த் வேறொன்றைக் கண்டான். பிரச்சனை பொருட்களிலோ அல்லது பணத்திலோ இல்லை. பிரச்சனை என்னவென்றால், ஒவ்வொரு அரசரும் ஒரே ஒரு மிகப்பெரிய முழுமையான பாலத்தை மட்டும் கட்ட முயன்றனர். அது தோல்வியுறும்போது மக்களின் நம்பிக்கையும் உடைந்து போனது. ஆரியந்த் ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தான். நான் ஒரே ஒரு பாலம் கட்டப்போவதில்லை, 100 சிறிய பாலங்கள் கட்டப்போகிறேன் என்று அறிவித்தான். அவையே கேலி செய்தது. 100 பாலமா? இது பைத்தியக்காரத்தனம். ஒவ்வொன்றும் பலவீனமாகி பயனற்றுப் போகும். ஆனால் ஆரியந்தின் திட்டம் வேறு. தோல்வியுற்ற ஒவ்வொரு பாலத்திலிருந்தும் கிடைத்த உடைந்த கற்கள், எரிந்த மரங்கள், வளைந்த இரும்புகள் அனைத்தையும் அவன் சேகரித்தான். கிழக்கு மேற்கு மக்களை குடிகளாக அல்ல, கூட்டாளிகளாக அழைத்தான். ஒவ்வொருவரும் ஒரு சிறிய பாலம் கட்டுங்கள். முழு பள்ளத்தையும் தாண்ட வேண்டாம். அடுத்த பாறை வரை, அடுத்த மேடு வரை மட்டும் போதும். நாம் இந்த பள்ளத்தில் ஒரு கற்கட்டி பாதை உருவாக்கப் போகிறோம் என்றான். மேற்கு மக்கள் காற்றின் திசையையும், கிழக்கு பொறியாளர்கள் எடை சமநிலையையும் கற்றுக் கொடுத்தனர். குழந்தைகள் நெகிழ்வான கொடிகளை சேகரித்தனர். முதியவர்கள் எந்த கல் உறுதியாக இருந்தது, எது உடைந்தது என்ற கதைகளை சொன்னார்கள். ஆரியந்த் புரிந்து கொண்ட 4 உண்மைகள் இன்றைய உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். பிரச்சனை 1, தோல்வியின் அச்சம். முன்னோர்கள் எல்லாவற்றையும் ஒரே பெரிய திட்டத்தில் ஈடுபடுத்தினர். தோல்வி வந்தால் நம்பிக்கை இழந்தனர். ஆரியந்த் தோல்வியை பாடமாக மாற்றினான். ஒரு சிறிய பாலம் உடைந்தால் அது பேரழிவு இல்லை, ஒரு பாடம். நிஜ வாழ்க்கை பயன்பாடு. பெரிய இலக்கு வைத்திருக்கும் போது தொழில் தொடங்க, வேலை மாற்ற, உறவை சரி செய்ய ஒரே ஒரு முழுமையான திட்டத்தில் அனைத்தையும் வைக்காதீர்கள். சிறிய சோதிக்கக்கூடிய படிகளை இடுங்கள். ஒவ்வொரு சிறிய தோல்வியும் எது வேலை செய்கிறது என்பதை கற்றுத்தரும். பிரச்சனை 2, சொந்த உணர்வின்மை, ஓனர்ஷிப். மக்கள் பாலத்தில் ஈடுபாடு காட்டவில்லை, ஏனெனில் அதை கட்ட அவர்களுக்கு பங்கு இல்லை. ஆரியந்த் ஒவ்வொருவரையும் கட்டுனராக மாற்றினான். நிஜ வாழ்க்கை பயன்பாடு. குழுவிலோ, குடும்பத்திலோ, சமூகத்திலோ மக்கள் உருவாக்க உதவிய விஷயங்களைத்தான் ஆதரிப்பார்கள். தீர்வுகளை திணிக்காதீர்கள், பங்கேற்க அழையுங்கள். பிரச்சனை 3, கடந்த தோல்விகளை புறக்கணித்தல். மற்ற அரசர்கள் உடைந்த பொருட்களை தூக்கி எறிந்தனர். ஆரியந்த் அவற்றை ஆய்வு செய்தான். உடைந்த கல் எங்கே அழுத்தம் கூறுகிறது என்று காட்டியது. எரிந்த மரம் தீ அபாயம் எங்கே இருக்கு என்று உணர்த்தியது. நிஜ வாழ்க்கை பயன்பாடு. உங்கள் கடந்த தோல்விகள் வீணல்ல, அவை தாரா. என்ன தவறு நடந்தது என்று பகுப்பாய்வு செய்யுங்கள். அந்த அனுபவத்தை அடுத்த முயற்சியில் பயன்படுத்துங்கள். பிரச்சனை 4, அனைத்தும் அல்லது ஒன்றுமில்லை மனநிலை. முன்பு பாலம் முழுமையாக முடியும் வரை யாரும் கடக்க முடியாது. ஆரியந்தின் முறை பகுதி முன்னேற்றத்தை அனுமதித்தது. முதல் வாரம் தூதுவர்கள் பாதி அளவு சென்றனர். 3ஆம் வாரம் சரக்குகள் நடுப்பள்ளம் வரை சென்றன. நிஜ வாழ்க்கை பயன்பாடு. முன்னேற்றம் முழுமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். அவைதான் தொடர்ந்து முன்னேறும் வேகத்தை தரும். 40 நாட்கள் இரவுகள் தொடர்ந்து வேலை நடந்தது. ஒப்புதல் மட்டுமில்லை, வாக்குவாதங்கள், தடங்கல்கள், சந்தேகங்கள் வந்தன. ஒரு புயல் 12 சிறிய பாலங்களை அழித்தது. ஆரியந்த் யாரையும் தண்டிக்கவில்லை. புயல் நமக்கு என்ன கற்றுத்தந்தது என்று கேட்டான். பதில் வந்தது,
நேரான தூண்கள் அல்ல, வளைந்த ஆதரவுகள் தேவை. விறைப்புத்தன்மை அல்ல, நெகிழ்வுத்தன்மை வெல்லும். 41ஆம் நாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது. 100 சிறிய பாலங்களும் இணைந்தன. ஒரே பெரிய கட்டிடம் அல்ல, இணைக்கப்பட்ட தளங்களின் சங்கிலி. அழகாக இல்லை, ஆனால் காற்றில் ஆடியது, ஆனால் தாங்கியது. முதலில் கடந்தது அரசன் அல்ல, மருந்து மூட்டையுடன் பேத்தியை காண வந்த மேற்கு பழைய பாட்டி. பிறகு குழந்தைகள் ஓடினார்கள், விவசாயிகள் கால்நடைகளை அழைத்துச் சென்றனர், வணிகர்கள் பொருட்களை கொண்டு வந்தனர். ஆரியந்த் கடைசியாக கடந்தான். ஒவ்வொரு பாலத்தையும் துடிக்கொண்டே, ஒவ்வொரு கட்டுனரின் உழைப்பையும் வணங்கிக் கொண்டே சென்றான். ஆண்டுகள் கடந்தன. வேறு நாடுகள் தங்கள் சொந்த பள்ளங்களை எதிர்கொண்டபோது அவர்கள் கண்டாராவை தேடி வந்தது பொறியியல் ரகசியங்களுக்காக அல்ல. கட்டும் காலத்தில் நம்பிக்கையை எப்படி உயிரோடு வைத்திருந்தீர்கள் என்ற கேள்விக்காக. பதில் அவர்களது நாட்டின் முழக்கமாக மாறியது. நாம் சரியான நேரத்துக்காக காத்திருப்பதில்லை, கையில் இருப்பதை வைத்து இருக்கும் இடத்திலிருந்து தொடங்குகிறோம். ஆரியந்த் மன்னன் நமக்கு கற்றுத்தந்த பாடம், மிகப்பெரிய பாலங்கள் கல் இரும்பால் கட்டப்படுவதில்லை. விடாமுயற்சி, கூட்டுழைப்பு, சிறியதாகத் தொடங்கும் தைரியத்தால் கட்டப்படுகின்றன. உங்கள் பள்ளம் காத்திருக்கிறது. உங்கள் முதல் சிறிய பாலம் என்ன?